மக்கள் அந்த பகுதியினுடைய மக்கள் தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை பார்த்துடலாம். கிட்டத்தட்ட தூத்துக்குடியும் அதை சுற்றியுள்ள 40,000 குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளது. குடும்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் தமிழக அரசு இதை முழுமூச்சாக மேற்கொண்டு ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள தூத்துக்குடியை சுற்றியுள்ள அனைத்து மக்களின் வாழ்வாதாரத்தையும் பேணி பாதுகாத்திட வேண்டுகிறோம். 2018 என்னன்னு தெரியாம நிறைய பேர் இங்க வந்து பாதிக்கப்பட்டோம். இப்போ வந்து இந்த தொழில் சங்கம் மூடி இருக்கிறதுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு தொழில் இல்லாம நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலை எவ்வளவு தூரம் மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கு. தொழில் லாரி சங்கத்துல இருந்து எல்லா தொழில் சங்கமும் இப்போ மூடி இருக்கிறதுனால தொழிலே இப்போ வளரலாம இருக்கு நம்ம தூத்துக்குடி. அதனால தயவு செஞ்சு ஐயா முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு எதுக்கு இந்த கூட்டம் இவ்வளோ கூட்டம் இங்கே நிற்கிதுன்னா, எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால தான், இவ்வளோ மக்களும் வேலை இல்லாமல் இருக்கிறதுனால தான் இங்கே வந்து நிற்கிறோம். எங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டெர்லைட் வேணும். கம்பெனி திறந்துச்சுன்னா இவ்வளோ மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும்னு எவ்வளோ மக்கள் வயசானவங்கலேருந்து படித்த பிள்ளைங்க வரைக்கும் நாங்கள் இன்றைக்கி நிற்கிறோம். கண்டிப்பாக எங்களுக்கு ஸ்டெர்லைட் திறக்கணும். கம்பெனியை மூடனால நேரடியாக ஒரு 30,000 பேரும் மறைமுகமாக ஒரு 4 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க. இதனால தூத்துக்குடியோட பொருளாதாரமே பேச்சு தூத்துக்குடி வளர்ச்சிக்கு வந்து பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. அதனால் ஸ்டெர்லைட்டை திறந்து நீங்கள் வந்து தூத்துக்குடியை ஆள வைக்கணும்னு வேண்டிக்கிறது. ஒரு போராட்ட காலத்தில் எத்தனையோ மக்கள் உயிரும் விட்டுட்டாங்க. அந்த உயிர் விட்டதுக்கு போர்ச்சனையுமே இல்லாமல் பெருமான்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ அந்த ஸ்டெர்லைட்டை திறந்தா படித்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேர் உதவி இல்லாமல் இருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். நாங்கள் இவ்வளோ மக்களை திரட்டி வந்தது வந்து எதுவும் எதிர்பார்க்காம தான் வந்திருக்கோம். எங்களோட எதிர்பார்க்க ஒரே கோரிக்கை ஸ்டெர்லைட் ஓப்பன் ஆகணும். இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறந்தா எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக தாரன்னு சொல்லி 100% உறுதி அளித்து எங்களுக்கு சொன்னதுனால நாங்கள் வந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஸ்டெர்லைட்டை திறக்கும்னு சொல்லி இவ்வளோ கோடி மக்கள் போராடிட்டு இருக்கோம். அன்றைக்கு முன்னோர்கள் வந்து நிலா காமிச்சு சோறு ஊட்டினாங்க. இன்னைக்கு உள்ளவங்க நிலாவிலே போய் சோறு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நவீன காலத்தில் வந்து தொழில் பேச்சு வேண்டாம் அப்படின்னா எவ்வளோ தொழிலாளிகள் எவ்வளோ மகளிர்கள் அவங்க வந்து பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த பொதுமக்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டும். நம்மோடு இணைகிறாங்க தனலட்சுமி மேடம். வணக்கம். வணக்கம் சார். ஸ்டெர்லைட் மூடப்பட்ட பிறகு என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க? ஏன் மீண்டும் திறக்க வேண்டும் அப்படிங்கிற போராட்டம் கோரிக்கை வலுத்திருக்கு? சார், ஸ்டெர்லைட் வந்து திறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து வேலை வாய்ப்பு இல்லை இளைஞர்களுக்கு. அது போக பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட் திறந்திருக்கிறதுல நிறைய பெண்களுக்கு மகளிர் மேம்பாடு மூலமா நிறைய வந்து நாங்க வந்து நலத்திட்டங்கள் வாங்கி கொடுத்திருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி உதவி தொகை கொடுத்திருக்காங்க, மருத்துவ உதவி பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய வந்து நலத்திட்டங்கள் கிடைச்சிருக்கு. இந்த 2018க்கு அப்புறம் ஸ்டெர்லைட் மூணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படிச்ச பிள்ளைங்களுக்கு கம்ப்ளீட்டா வேலை இல்லை. 2வது வந்து பொருளாதாரம் வந்து பின்தங்கி இருக்கு. லாரிகள் வந்து இங்க அதிகமான லாரிகள்லாம் ஓடிச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 லாரிகள் கூட ஸ்டெர்லைட்ல ஓடிச்சு. அப்போ 9,000 லாரி டிரைவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது போக கடைகள் பாத்தீங்கன்னா பலசரக்கு கடைகள் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. உணவகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா நான் மகளிர் மேம்பாடு எடுத்துதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மகளிருக்கு வந்து நிறைய பயிற்சிகள் கொடுத்து நிறைய தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸ்டெர்லைட்ல இருந்து. எப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பை தச்சு கொடுத்தோம். அது போக வந்து நாங்க வந்து காளான் உற்பத்தி பண்றோம். அதுல வந்து காளான் அந்த உணவு கேண்டீன் கொடுத்தோம். நிறைய வந்து அவங்களோட டைப் ஆகி இருந்தது, எங்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட இந்த 2017க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான தொழிலும் பண்ண முடியல. எங்க பண்ணுனாலும் தொழிலை கொண்டு அந்த பொருளை கொண்டு எங்க விற்பனை பண்றது எதுவுமே இல்லை ஐடியாஸ். என் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு வேலைக்கு வந்து வெளியூர்களுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சார். ஏன்னா இப்ப பொம்பளை பிள்ளைங்களை வெளியூருக்கு நான் அனுப்ப முடியாது. ஏன்னா அப்படிதான் இருக்கு இந்த காலகட்டத்துல. என் பிள்ளைங்களை பக்கத்துல வச்சு நாங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இது வந்து ஐடி அளவுக்கு பெரிய ஒரு கம்பெனி. இல்ல வந்து அங்க பொம்பளை பிள்ளை வேலை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையோட வாழ்வாதாரமே மேம்படும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைங்களுமே எனக்கு சுத்தி உள்ள கிராமங்கள், எங்க வீட்டை சுத்தி உள்ள உப்பளத்துல வேலை பார்த்துட்டு அந்த பையன்கள் படிக்க வைக்கிறாங்க. கொத்த வேலைக்கு தூக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு இன்ஜினியர் படிச்ச பையன் 5000 6000 ரூபாய்க்கு வேலைக்கு போறான் பாத்துக்கோங்க. இல்லைன்னா கொத்த வேலைக்கு போனா 800 ரூபாய் கிடைக்குது. அந்த 800 ரூபாய் வச்சு அந்த பையன் உடம்பு வலிக்குன்னு சொன்னீங்கன்னா அங்கங்க வந்து கஞ்சாக்கு அடிக்ட் ஆகிடலாம், போதைக்கு அடிக்ட். ஒரு 6 மணி 7 மணிக்கு வந்தீங்கன்னா தூத்துக்குடி பையன் பார்க்கலாம். 7-8 பையன் ஒண்ணு சேர்ந்து பப்ளிக்கா சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க சார். அப்ப எவ்வளவு பெற்றோருக்கு வைத்தறிச்சலா இருக்கும். எங்களுக்கு வந்து தூத்துக்குடி வந்து இந்த மாதிரி தனலட்சுமி மேடம்
மக்கள் போராடி தானே ஸ்டெர்லைட் ஆலையை மூடுச்சு அரசு. சார் மக்கள் வந்து எதுக்காக போராட்டம் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கப்பட்டதை வந்து ஸ்டெர்லைட் விரிவாக்கத்துக்கு தான் வந்து விரிவாக்கம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னாங்களே ஒழிச்சு ஸ்டெர்லைட் ஆலையை மூடுங்கன்னு யாருமே சொல்லல. கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்துக்காக தான் மக்கள் போராடினாங்க, ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் அப்படின்னு போராடல அப்படிங்கிறீங்க? போராடவே இல்லை. ஏன்னா அதுல வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்துட்டாங்க. தமிழகம் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட வந்து 10,000 பேர் மக்கள் ரொம்ப பேர் கூடினாங்க. பல நாட்களா தனலட்சுமி மேடம் எனக்கு அந்த விளக்கத்தை மட்டும் கொடுத்துருங்க. மக்கள் பல நாட்களா போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் அப்படிங்கிற போராட்டம், மாவட்ட ஆட்சி அலுவலகம், அரசு அலுவலகங்களை முற்றுகையிடக்கூடிய போராட்டம், இதெல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும்ல? அப்ப அதெல்லாம் ஏன் நடந்துச்சு? நீங்க விரிவாக்கத்துக்காக தான் நடந்துச்சா, மூடணும் நடந்துச்சா? அப்படின்னா நீங்க விரிவாக்கத்திற்கு நடந்ததுன்னு சொல்றீங்க. ஆமா, விரிவாக்கத்துக்கு மட்டும்தான் சார் நடந்துச்சு. ஸ்டெர்லைட்டை மூடணும்னு சொல்லி மக்கள் வந்து மொத்தத்துக்கு வந்து என்னதுன்னா அன்னைக்கு வந்து ஒரு 10 பேர் 20 பேர் தான் கிராமத்துல உட்கார்ந்துருக்காங்க. சரியா? அதை வந்து ஒழுங்கா வந்து அரசாங்கம் வந்து அவங்க கிட்ட போய் என்ன நடக்கு என்ன ஏதுன்னு சொல்லி அந்த 100 நாள் போராட்டத்துல மக்கள்கிட்ட போய் பேசி சமாதானப்படுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய போராட்டமே நடக்காது. தனலட்சுமி மேடம், நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டீங்களா அந்த போராட்டத்துல அன்னைக்கு? இல்ல சார், நாங்க கலந்துக்கவே இல்ல. நாங்க வந்து விரிவாக்கத்துக்கான போராட்டத்துல இன்னைக்கு நினைக்கிறோம். இல்ல, விரிவாக்கம் ஸ்டெர்லைட் விரிவாக்கத்திற்கான போராட்டத்துல நீங்க கலந்துக்கல? இல்ல, நாங்க வந்து எதிர்ப்பாவே கலந்துக்கல. இல்ல எனக்கு புரியல. ஸ்டெர்லைட் விரிவாக்கத்துக்குன்னு ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னு சொல்றீங்க. அந்த போராட்டம் தான் 100 நாள் நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஸ்டெர்லைட் வேண்டான்னு 100 நாள் போராட்டம் நடக்கலையா? ஸ்டெர்லைட் வேண்டானே நடக்கல சார். 100 நாள் போராட்டத்துக்கு தான் மக்கள் உட்காரே ஆரம்பிச்சாங்க. அத வந்து பல அமைப்புகள் வந்து அத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மக்களை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க? பல அமைப்புகள் மக்களை எதுக்காக யூஸ் பண்ணாங்க அதையா சொல்லுங்க. அதான் சொல்றேன்னா இது வந்து அரசியல் ரீதியான ஒரு இதுதான் சார். அரசியல் தான் வந்து இதுல களம் இறங்கி வந்து அரசியல்காரங்க தான் வந்து மக்களை திசை திருப்புறாங்க. நான் சொல்றேன் சார், இப்ப போராட்டம் ஓகே இப்ப போராட்டம் நடந்துச்சுல சார், இதுல வந்து தலைமை தாங்கி நடத்துனாங்கல்ல அவங்க யாராட்டும் அந்த 100வது நாள் வந்து முன்னாடி நின்னு போனாங்களா அந்த போராட்டத்துக்கு? நீங்க என்ன காரணத்திற்காக ஸ்டெர்லைட் வேணும்னு சொல்றீங்க சார்? நான் வந்து என்ன காரணத்துக்காக என்னுடைய தூத்துக்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காண்டி ஸ்டெர்லைட்டை வந்து நான் வந்து வேணும்னு கேட்கறேன். என் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி உள்ள பொதுமக்களுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும் சார். அதனால ஸ்டெர்லைட் வேணும்னு நினைக்கிறேன். சரி.